ஹாய் எவ்ரிவான், வெல்கம் டு வீலன் சேனல். நான் தான் உங்க மேக்ஸ் எஜுகேட்டர். இன்னைக்கு நம்ம 10th மேத்தமெட்டிக்ஸ்ல ஃபர்ஸ்ட் சாப்டர் ரிலேஷன் ஃபங்க்ஷன்ஸ்ல எக்ஸசைஸ் 1.5 ஓட ஃபர்ஸ்ட் சம் பார்க்க போறோம். பார்க்கலாமா? எக்ஸசைஸ் 1.5 ஓட ஃபர்ஸ்ட் சம் பார்க்கலாம். ஓகே, பாருங்க ஃபர்ஸ்ட் சம்ல என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. யூசிங் த ஃபங்க்ஷன்ஸ் f and g given below, find f of g and g of x அப்படின்னு சொல்றாங்க. செக் வெதர் f of g is equal to g of x அப்படின்னு நம்ம செக் பண்ணி சொல்லணுமா? ஓகேவா, ஒரு சப்டிவிஷனா போடலாமா? ஓகே, ரெண்டு ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. நம்ம f of g of f கண்டுபிடிச்சி ரெண்டு ஈக்குவலாகவும் இருக்கலாம், ஈக்குவல் இல்லாமலும் இருக்கலாம். அது நம்ம சொல்லணும் கண்டுபிடிச்சி. ஓகேவா, போடலாமா? ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் பாருங்க. ஃபர்ஸ்ட் டிவிஷன் நான் f of g கண்டுபிடிக்கிறேன். f of g னா f of g of x. ஓகேவா, இப்போ இந்த f of g of x இருக்குன்னா g of x என்ன இருக்கோ அதை அப்படியே எழுதிடுங்க. எழுதிட்டு இதை வந்து ஒரு எக்ஸா வச்சுக்கோங்க. எக்ஸா வச்சுட்டு இதை என்ன பண்ணுவோம், f of x இதில் சப்ஸ்டியூட் பண்ணுங்க. அப்படியே x ஸ்கொயர் x is equal to x ஸ்கொயர். ஓகேவா, அப்போ x ஸ்கொயர் மைனஸ் 6ன்னு வருதா. அதுக்கப்புறமா g of x இது முடிஞ்சிருச்சு, f of g முடிஞ்சிருச்சு. இப்போ g of f பார்த்தீங்கன்னா g of f of x பார்த்தீங்கன்னா என்ன வருது, g of f of x என்னது, x மைனஸ் 6. இப்போ அது அப்படியே என்ன பண்றீங்க, இதை எக்ஸா வச்சுக்கிட்டு g of xல சப்ஸ்டியூட் பண்றீங்க. சப்ஸ்டியூட் பண்ண என்ன கிடைக்குது, 3 மைனஸ் சாரி g of x சப்ஸ்டியூட் பண்ண நம்மளுக்கு என்ன கிடைக்குது, x மைனஸ் 6 the whole square கிடைக்குது. ஓகேவா, ஓகே. இப்போ f of g is equal to g of f இல்ல, நாட் ஈக்குவல். ஏன்னா இது x ஸ்கொயர் மைனஸ் 6, இது x மைனஸ் 6 the whole square. ஓகேவா, புரிஞ்சுதா? இப்போ செகண்ட் சப்டிவிஷன் பாருங்க. செகண்ட் சப்டிவிஷன்ல f of g கண்டுபிடிக்கிறேன். f of g is equal to f of g of x equal to f of g of x என்னது, 2x square minus 1. அது அப்படியே போட்டு இதை வந்து நம்ம எக்ஸா வச்சுக்கணும். எக்ஸா வச்சுக்கிட்டு f of x is equal to 2x square minus 1னா அப்ப 2 by 2x square minus 1 எழுதலாமா இதை? ஓகே, இது f of g. இப்போ வந்து g of f போடலாமா? இப்போ g of f போட்டிங்கன்னா g of f of x equal to g of f of x என்னது, 2 by x. அந்த 2 by x போட்டுட்டு நெக்ஸ்ட் g of x இது வந்து எக்ஸா வச்சுட்டு என்ன பண்ணணும், g of xல போடணும். போட்டா என்ன கிடைக்கும், 2 by x the whole square minus 1. இப்போ இதை நீங்க சால்வ் பண்ணீங்கன்னா என்ன கிடைக்கும், 4 by x the whole square சாரி இந்த ஹோல் ஸ்கொயர் தான் உள்ள எடுத்துட்டு வரணும். ஓகேவா, 4 ஆயிடும், 2 ஸ்கொயர் பண்ணா 4 ஆயிடும், x ஸ்கொயர் பண்ணா x ஸ்கொயர் ஆயிடும், அப்புறம் மைனஸ் 1 வந்துடும். இப்போ நீங்க 2 into 4 பண்ணீங்கன்னா 8 by x ஸ்கொயர் மைனஸ் 1 வருமா. இது g of f. ஓகேவா, f of g is not equal to g of f அப்படின்னு நம்மளுக்கு இந்த சம்ல இருந்து தெரிஞ்சிருச்சு. ஏன்னா ரெண்டுமே ஈக்குவலா இல்ல, பாத்தீங்களா? ஓகே, இப்போ தேர்ட் சப்டிவிஷன் போகலாம். தேர்ட் சப்டிவிஷன் பார்த்தீங்கன்னா f of x is equal to x plus 6 by 3, g of x is equal to 3 minus x இருக்கா. இப்போ f of g நீங்க கண்டுபிடிக்கிறீங்க. f of g of x equal to என்னது, f of g of x என்னது, 3 minus x. ஓகேவா, இப்போ இது நம்ம என்ன பண்ணுவோம், எக்ஸா வச்சுக்கிட்டு அப்படியே f of x சப்ஸ்டியூட் பண்ணா 3 minus x plus 6 by 3. இப்போ இந்த 6 இந்த 3 ரெண்டுத்தையும் ஆட் பண்ண நம்மளுக்கு என்ன கிடைக்கும், 9 வரும். அப்ப 9 மைனஸ் எக்ஸ் பை 3 எழுதலாமா, 9x மைனஸ் எக்ஸ் பை 3 எழுதலாம். இது f of g. இப்போ g of f கண்டுபிடிங்க. g of f is equal to g of f of x equal to g of f of x இருக்கு இல்லையா, அது நம்ம என்ன பண்ணலாம், x plus 6 by 3ன்னு சொல்லலாமா. அது இருக்கு பாத்தீங்களா. இப்போ என்ன பண்ணணும், இந்த இதை வந்து எக்ஸா வச்சுக்கிட்டு g of xல சப்ஸ்டியூட் பண்ணுங்க. ஓகேவா, g of xல சப்ஸ்டியூட் பண்ணா 3 minus x plus 6 by 3. ஓகேவா, இப்போ இதை நெக்ஸ்ட் ஸ்டெப்ல என்ன பண்ணுவீங்க, 3 minus இந்த x plus 3னும் இந்த 3 நீங்க எல்சிஎம் பண்ண என்ன வரும், இந்த 3 நீங்க எல்சிஎம் பண்ணிட்டீங்க. அப்ப என்ன வரும், 9 வந்துடும். இப்போ 3 எல்சிஎம் எடுத்தாச்சு. ஓகேவா, 3 3s are 9. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மைனஸ் வந்து உள்ள போயிடும். அப்போ 9 மைனஸ் எக்ஸ் மைனஸ் 6 by 3. இப்போ இந்த 6யும் 9 பண்ணா 3 வந்துருமா. 9ல 6 போச்சுன்னா 3 மைனஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டிவைடட் பை 3. ஓகேவா,
இப்போ எஃப் ஆஃப் இது வந்து ஜி ஆஃப் எஃப். இப்போ எஃப் ஆஃப் ஜி இஸ் நாட் ஈக்குவல் டு ஜி ஆஃப் எஃப். ஓகேவா? அண்டர்ஸ்டுட்? புரிஞ்சுதா? ஓகே, நம்மளுக்கு வந்த ஆன்சர் வச்சு தான் நம்ம சொல்றேன். அது வந்து எஃப் ஆஃப் ஜி ஈக்குவல் டு ஜி ஆஃப் எஃபா இல்லையா அப்படின்னு நம்மளுக்கு கிடைச்ச ஆன்சர் வச்சு தான் சொல்றோம். இப்போ ஃபோர்த் ஒன் பாருங்க. ஃபோர்த் ஒன் பார்த்தீங்கன்னா f of x is equal to 3 plus x, g of x is equal to x plus x minus 4. ஓகேவா? இப்போ என்ன பண்றீங்க? f of g கண்டுபிடிக்கிறீங்க. f of g of x is equal to f of g of x என்னது? x minus 4. இப்போ இதை x வச்சுக்கிட்டு f of x சப்ஸ்டிட் பண்ணீங்கன்னா 3 plus x minus 4 கிடைக்கும். ஓகேவா? இப்போ இது பிராக்கெட் ரிமூவ் பண்ணிட்டு நீங்க என்ன பண்றீங்க? அப்படியே ஆட் பண்ணீங்கன்னா 4 minus 4 3 ரெண்டுத்தையும் ஆட் பண்ணீங்கன்னா என்ன வரும்? minus 4ல 3 போச்சுன்னா minus 1 வருமா? அப்போ எப்படி எழுதுறாங்க? x minus 1 எழுதுறாமா? ஓகேவா? ஸ்டார்டிங்ல மைனஸ் வராத மாதிரி எழுதணும். அதுக்காக தான் நம்ம எழுதுறேன். ஸ்டார்டிங்ல பிளஸ் வர மாதிரி. அதனால x minus 1 எழுதுற minus 1 plus x எழுதுறேன்னா x minus 1 எழுதுறது நீட்டா இருக்கும். ஓகேவா? அடுத்து பாத்தீங்கன்னா g of f is equal to g of f of x equal to g of f of x இருக்கு இல்லையா? g of f of x இது வந்து x minus 4 f of x வந்து நம்ம 3 plus x f of x வந்து f of x தான் நம்ம சப்ஸ்டிட் பண்ணோம். அதனால 3 plus x சப்ஸ்டிட் பண்றோம். அதுக்கப்புறமா என்னது? ஈக்குவல் டு இதை வந்து x வச்சுக்கிட்டு g of x சப்ஸ்டிட் பண்ணா 3 plus x minus 4. ஓகேவா? இப்போ இந்த பிராக்கெட் ரிமூவ் பண்ணி இதை நீங்க சப்ட்ராக்ட் பண்ணீங்கன்னா x minus 1 வருமா? அதனால இதுல f of g is equal to g of f. ஓகேவா? அண்டர்ஸ்டுடா? புரிஞ்சுதா? இந்த ஃபோர்த் ஒன்ல மட்டும்தான் f of g is equal to g of f னு நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. ஓகேவா? புரிஞ்சுதா? நெக்ஸ்ட் பாருங்க ஃபிஃப்த் பாத்தீங்கன்னா f of g equal to f of g of x equal to f of the g of x க்கு பதிலா 1 plus x ன்னு போடுங்க. அதுக்கப்புறமா இதை வந்து x வச்சுக்கிட்டு அதை f of x சப்ஸ்டிட் பண்ணீங்கன்னா 4 the 1 plus x the whole square minus 1 வரும். இதை நீங்க எக்ஸ்பேண்ட் பண்ணீங்கன்னா a plus b the whole square, a plus b the whole square is equal to a square plus b square plus 2ab. அப்பனா 1 square வந்து 1, அப்புறம் x square வந்து x square தான், அப்புறம் plus 2x ன்னு கிடைக்கும். அதுக்கப்புறமா மைனஸ் 1. இப்போ என்ன பண்றீங்க? இந்த 4 வந்து உள்ள மல்டிப்ளை பண்றீங்க. பண்ணலாமா? பண்ண என்ன கிடைக்கும்? 4 plus x square, sorry 4x square, 4 plus 4x square plus 8x minus 1. ஓகேவா? இப்போ இந்த minus 1 4 நீங்க என்ன பண்றீங்க? சப்ட்ராக்ட் பண்றீங்க. பண்ணா 3 எப்படி எழுதலாம்? ஆர்டர்ல எழுதலாம். 4x square plus 8x plus 3 கிடைக்குமா? ஏன்னா பாசிட்டிவ் சைன் தான் ஹையர் நம்பருக்கு இருக்கு. ஓகேவா? இது f of g. இப்போ g of f கண்டுபிடிங்க. g of f கண்டுபிடிச்சா என்ன கிடைக்கும்? g of f of x is equal to g of f of x என்னது? 4x square minus 1 equal to இப்போ g of இது வந்து x வச்சுக்கிட்டு g of x சப்ஸ்டிட் பண்ணுங்க. அப்ப 1 plus 4x square minus 1 கிடைக்குதா? ஓகேவா? 1 plus x அது வந்து இப்படி இருக்கனா? இப்போ இதை நீங்க சால்வ் பண்ணீங்கன்னா பிளஸ் 1 மைனஸ் 1 கேன்சல் ஆகி நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? லாஸ்டா 4x square மட்டும் தான் கிடைக்கும். ஓகேவா? 4x square கிடைச்சிருச்சு. இப்போ இது வந்து g of f இது வந்து f of g. இது பாத்தீங்கன்னா ரெண்டுமே ஈக்குவல் கிடையாது. ஈக்குவல் டு g of f. ஓகேவா? நாட் ஈக்குவல். இது நீங்க காமிச்சா போதும். இது ஃபர்ஸ்ட் சம். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? நான் அடுத்தது உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. ஓகேவா? உங்களுக்கு வேற டவுட் இருந்தா கமெண்ட் பண்ணி ஃபீல் ஃப்ரீ டு ஆஸ்க். உங்களுக்கு எது டவுட் இருந்தாலும் கேளுங்க. ஓகேவா? தேங்க்யூ.